அவர்கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் கொரியன் கத்துருப்பீங்களே, உங்ககிட்ட தமிழ் கொஞ்சம் கன்வெர்ட் ஆயிருக்குமே. ஆக்சுவலா பாதி புரியல. சரி, எதுக்கு நம்ம தமிழ்லே நம்மளுக்கு குழப்பம். ஒரு கொரியன் ஆர்டிஸ்டாவோ இல்லை, he has a very unique வாய்ஸ் டோன். பட் அவருக்கு வந்து நம்ம தமிழ் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். தளபதி ஃபேன் வேற அவரு. சோக பாட்டும் ஹிட் ஆகுற மாதிரி தெரியல. சரி, நல்ல மெலடியை போட்டா லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கான்னு தெரியல. இங்க ஒரே டான்ஸும் ரீல்ஸுமா ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் அந்த மெலடி எல்லாம் மாறி அதுவுமே வந்து ஒரு ஃபீலா வந்ததுன்னா. மிர்ச்சி தமிழ் நேயர்களுக்கு முதற்கண் வணக்கம். சோ நிறைய இண்டிபெண்டன்டான ஆல்பம்ஸை கொடுத்து இன்னும் நிறைய சூப்பரான படங்களுக்கும் இசையமைச்சு ஒரு பாடகராகவும் சரி இசையமைப்பாளராகவும் சரி நம்ம தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருக்கக்கூடிய மியூசிக் கம்போசர் தரண்குமார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். சோ எங்களுக்கு வந்து முதல் கேள்வியாவே ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட, மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயத்த தமிழ் திரைப்படங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய இசையமைப்பாளர்கள் ஒரு பக்கம் இருக்கிறப்போ, இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸுக்கு ஒரு தனி இடத்தை கொண்டு வந்தே ஆகணும். சோ அதுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணி படங்களே வந்தாலும் அதையும் தாண்டி இம்பார்ட்டன்டா நான் இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸை கான்சன்ட்ரேட் பண்ற ஒருத்தர் தான் தரண்குமார் அவர்கள். ஏன் அப்படி ரொம்ப காஷியஸா இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் மேல ஏன் இவ்வளவு கிரேஸ் உங்களுக்கு? நான் ஆக்சுவலா என்னோட முதல் படம் பாரிஜாதம் 2005 பண்ணும்போது, அந்த டைம்ல வந்து என்ன சொல்றது, நிறைய இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் இந்த சேனல் MTVலாம் வரும். ஸோ அப்போ கேட்கும்போது வந்து யார் இது இந்த மாதிரி பண்ணுறாங்க, இல்லை ஹிந்தியில தான் கேட்போம். ஸோ அப்போயே விஷுவல்ஸு டான்ஸு அதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் அந்த டைமில் இருந்தது. ஒரு என்னோட 2வது 3வது படம் பண்ணும்போது சிங் ஒன் மோர் டைம்னு மைக்கேல் ஜாக்சனுக்கு ட்ரிபியூட் மாதிரி எல்லா சிங்கர்ஸை வச்சு ஒரு சாங் எல்லாம் பண்ணேன். ஸோ அப்போலேருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இண்டிபெண்டன்ட் சாங் வந்து என்னன்னா, நம்ம படத்தை தாண்டி நம்மளுக்குன்னு மைண்டில் சிலது இருக்கும் இல்லையா. இப்போ எனக்கு அந்த டைமில் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்கள், அதை வந்து அதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப நிறையா இருக்கிறனால, ஸோ ஐ எம் ட்ரைங் டு டூ தட் இன் அ நைஸ் வே. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னன்னா, கொஞ்சம் எல்லாம் இங்கே ஒரே டான்ஸும் ரீல்ஸுமா ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் அந்த மெலடி எல்லாம் மாறி அதுவுமே வந்து ஒரு ஃபீலா வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் சோக பாட்டெல்லாம் ஹிட் ஆயிட்டு இருந்தது இந்த இதுல. அதான் அந்த சோக பாட்டும் ஹிட் ஆகுற மாதிரி தெரியல. சரி, நல்ல மெலடியை போட்டா லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, ஒரே டான்ஸ் நம்பர்ஸா போயிட்டு இருக்கு. சரி, அதுல என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம், கிவ் அ ஹாப்பி டான்ஸ் நம்பர், அதுல ஒரு ஹாப்பியான ஒரு லவ் ஸ்டோரி, இல்ல லவ் ஸ்டோரியே இல்லாம என்ன பண்ணலாம். சோ அதெல்லாம் தான் இப்ப யோசனையா அப்படியே போய் ஐ திங்க் அதனாலதான் அவர் சொன்ன விஷயத்துல இருந்து நம்மளே ஒண்ணு யோசிக்கலாம், புதுசா வேற மாதிரி ஃபிளேவர்ல அப்படின்னு ட்ரை பண்ணி தான் இப்போ தமிழ் கே கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அண்ட் அது ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் நேம் டீகோட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் K-pop ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால கெத்தா, தமிழ் கொரியன் கெத்து, தமிழுக்கே தான் கெத்து. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. சோ தமிழ்க்கே கெத்து. யா, ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, தமிழ் தான் கெத்து. பட் அதை தாண்டி என்னன்னா, K-pop அவுரா அப்படின்னு ஒரு கொரியன் சிங்கரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுனால அதுலயும் கே இருக்கு இல்லையா. கே, ஸோ அதனால we just thought we'll name it like that. அட்லீஸ்ட் இப்படிலாம் வச்சாச்சு பாட்டு ஹிட் ஆதான்னு பாப்போமே. நைஸ் நைஸ். ஐ ரியலி விஷ் அது கொஞ்ச நாள்ல அவுரா அப்படின்ற அந்த பேரு அவர் இருக்காரு அந்த பாட்டுல, அவுரா அப்படின்னு சொல்லிட்டு இததான் எல்லாரும் யோசிச்சதல்ல நீ வெல்ல. செம்மையா இருக்கு. அவரா போட்டாரான்னு கேட்காம இருந்தா சரி. அந்த ஒரே ஒரு அவுரால வச்சு இவ்வளவா அவுரா பிரிட்ஜே தோத்துரும் போல இருக்கு. அவர் பாருங்க செயல், அவர் ஒரு நான் ஒரு அவுரா சார், அவ்வளவுதான் என்னால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன், வேற எதுவும் கிடையாது. ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்கல்ல, இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ அதுல அந்த டான்ஸுக்குன்னு ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஒரு எல்லாமே டான்ஸ் பாடல்களாவே வந்துட்டு இருக்கு, ரீல் கண்டென்ட்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த 30 செகண்ட் ஹூக்கு தான் வந்து ஒட்டுமொத்த 30 செகண்ட் ஹூக் நான் ரெடி பண்ணா போதும், முன்னாடி பின்னாடி ஒரு 1.5 நிமிஷம் கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு பிரஷர் கிரியேட் ஆகலையே கம்போசர்ஸ் மாதிரி உங்களுக்கு? ரொம்ப கிரியேட் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சாங்ஸே வந்து 5 மினிட் சாங்ஸ்ல இருந்து எல்லாமே இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி. இன்ஃபேக்ட் ஹாலிவுட்லாம் 2 minutes 30 seconds அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஹுக்கை காட்டணும், ஒரு ஹுக்கை பில்டப் பண்ணுறதுக்கே வந்து ஒரு சாங்கில் வந்து ஒரு பல்லவியாக ஒரு 2 டியூன் வந்துட்டு அந்த ஹுக்குன்னு வரணும். இப்போ அந்த ஹுக்கே ஃபஸ்ட்டு கொண்டு வர வைக்கிற மாதிரி இருக்குது, ஹுக்கை வச்சே ஆகணுன்ற ஒரு இது இருக்குது. பட் நாட் எவ்ரி சாங் வந்து அந்த ஹுக்கை வச்சு தான் ஹிட் ஆகுதுன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் லைனே வந்து நம்ம வந்து அந்த பல்லவியே கேட்சியாக இருந்தால் அது
we can treat it like a hook also. So song நல்லா இருக்கணும். இப்போ என்னன்னா எல்லாருக்குமே வந்து அவங்க ரீல்ஸ் பண்ணி போடும்போது it should relate to them. அவங்க எதுக்காக இந்த ரீல் பண்றாங்க, சும்மா ஏதோ ஆடி போடுறது மட்டும் இல்லாமல் இதுக்காக இந்த ரீலை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கண்டென்ட் அதில். ஸோ அப்போ அந்த சாங்கை வந்து கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ சும்மா போயிட்டு ஒரு டான்ஸ் நம்பர் எடுக்க முடியாது, இல்லை இது இப்படி பண்ணால் எதனால ரீச் ஆகும், எதனால இந்த ஹுக்குக்கு இந்த 4 லைன் இந்த லிரிக் வந்து அவ்வளோ கேட்சியாக எழுதணும், இதெல்லாம் யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. அதை தாண்டி பாட்டு ஹிட் ஆகணும். சோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம என்னதான் வந்துட்டு இப்போ கம்போசர்ஸ்க்கு நிறைய ஜானர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஒரு பவர் இருந்தாலுமே அது எவ்வளவு நம்ம யோசனையில அது எவ்வளவு போய் ரீச் ஆகுது மக்கள் அப்படிங்கறது ஒரு பிரஷர் தான். அண்ட் இந்த பர்டிகுலர் தமிழ் கே கெத்து பாட்டு முதற்கொண்டு சொல்லணும் அப்படின்னா தேர் இஸ் a நியூ ஃபிளேவர். முக்கியமா தமிழ் நியூ இயர் டைம்ல அது ரிலீஸ் பண்ணிருக்கீங்க கரெக்டா? அண்ட் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட நம்ம வந்து எம்ப்ளாய் பண்றப்போ அந்த கம்யூனிகேஷன்ல இது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். எப்படி அது how come it worked? First of all, I liked him as an artist. Okay. You know, he's an extraordinary performer as a dancer and singer. நீங்க இப்ப தமிழ் கேகத்து இந்த சாங் நீங்க பாத்தீங்கன்னா அதுல அவர் பாடினது வந்து நான் அவரை அந்த டியூனுக்கு ஏத்த மாதிரி அவர் டியூன் பண்ணி பாட வச்சது. பட் ஆஸ் அ சிங்கர் அவரை வந்து if you see as ஒரு கொரியன் ஆர்டிஸ்டாவோ இல்லை, you know, he has a very unique voice tone. So நல்ல ஒரு மெலடி சாங்க்லாம் he can, you know, be a great international artist. பட் அவருக்கு வந்து நம்ம தமிழ் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும், தளபதி ஃபேன் வேற அவரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தனால I saw a lot of his reels and இதெல்லாம் சரி why not do a song with him, ஒரு தமிழ் கொரியன் கொலாப் வச்சு பண்ணலாம் அப்படின்னு. எனிவே I was doing a song. சரி why not make him do this song. தமிழ் தமிழ்நாடை பற்றின்றது மட்டும் இல்லாமல் தமிழ் அண்ட் அந்த கல்ச்சர் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி எவ்ரி திங் எல்லா இமோஷன்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும்னு. ஸோ அதுதான் வி ட்ரை டு கன்வே இன் திஸ் சாங். அண்ட் அவர் வந்து என்ன சொல்றது, தமிழும் ஒழுங்கா வரல, கொரியனும் ஒழுங்கா வரல சொல்லிடாதீங்க. அவர் கொரியன் மட்டும்தான் ஒழுங்கா தெரிஞ்சது. அண்ட் வாட் இஸ் லா வரல, ரா வரல. நம்ம தமிழ் பண்பாடு நம்ம வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகான உச்சரிப்பு இல்லையா? ஸோ அதெல்லாம் ஸோ கிட்டத்தட்ட ஸோ அவர் வந்து இங்கேருந்து பாம்பேல இருக்கும்போது ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி அமிச்சாரு, கொரியால இருக்கும்போது ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி அமிச்சாரு. இங்கிலீஷ்ல தான், இங்கிலீஷ்ல நாங்க வந்து புரோக்கன் இங்கிலீஷ்லயே பேசி இது பண்ணுவோம், இது இப்படி வேணும் அப்படி வேணும்னு. அது அதே மாதிரி தான் ரெக்கார்ட் ஆகி வரோம் திரும்பி. ஆனா என்னன்னா கேட்கும் போது செம்மையா இருக்கும், ஆனா ஒன்னும் புரியாது. ஓகே சரி இது இப்படி பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒரு 3வது தடவை அவர் பாம்பேல இருந்து டிக்கெட் போட்டு வர வச்சு ஒரு லைனா எங்கெங்கெல்லாம் அந்த அவரு ஃபுல்லா பாடிட்டாரு. பட் அங்கங்க ப்ரொனன்சியேஷன் அவங்களுக்கு சுத்தமா ரா வரல. ரா வராத போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு என்ன சொல்றது, அதுல ஒரு லைன் கூட இருக்கும், தமிழோட கொரியா ஒன்னாச்சி சரியா அந்த மாதிரி. அவர் வந்து தமிழோட கொரியா ஒன்னாச்சி சொரியான்ற மாதிரி பாடிட்டாரு. ஸோ அந்த மாதிரிலாம் மாறி ஓடிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் கூப்பிட்டு ஆப்வியஸா அவருக்கு தெரியாது இல்லையா? சரி சார், இப்படி ஒரு இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் இருக்கிறப்போ, கொலாபரேஷனா குழப்பமா இது ரெண்டுமே கலந்து ஒரு இப்படி ஒரு கொலாபரேஷன் இருக்கப்போ அவர்கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் கொரியன் கத்துருப்பீங்களே, உங்ககிட்ட தமிழ் கொஞ்சம் கன்வெர்ட் ஆயிருக்குமே. அவர்கிட்ட இருந்து கொரியன் வந்து அந்த ஒப்பாமா அந்த மாதிரி விஷய வார்த்தைகள் நம்மளுக்கு தெரிஞ்ச இதுதான் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஆக்சுவலா பாதி புரியல, அவரோட ஒரு டீமே வருவாங்க, அவங்க எல்லாம் கொரியாலயே பேசுவாங்க. சரி எதுக்கு நம்ம தமிழ்லயே நம்மளுக்கு குழப்பம், இத வேற கத்துக்கிட்டு எதுக்கு செஞ்சு. பட் ஆக்சுவலி செம சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் சார். ஏன்னா நம்ம மத்த மொழி இப்போ உதாரணத்துக்கு இப்போ சாதனா சர்கம் இந்த மாதிரி ஸ்ரேயா கோஷல் இவங்கலாம் தே சேனோ நம்ம தமிழ் லிரிக்ஸ் அவங்க மாத்தி எழுதி வச்சிருக்காங்க, அவங்களுடைய மதர் டங்ல எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரிய வைக்கிறதுமே உங்களுக்கு டாஸ்க் தான். ஐ திங்க் ஒரு போல்ட் மூவ் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இல்ல அவரும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவாரு, பட் அது நம்மளுக்கு சுத்தமா புரியாது என்ன எழுதுறாருன்னு. பட் ஓகே சொன்னா ஹில் கிராஸ்ப் இட். அதான் பக்கத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஃபைனலி இட் ஹேப்பன். அதை வந்து கரெக்டாக அவர் பிடிச்சிட்டார். பட் த பெஸ்ட் பார்ட் இஸ் ஹீஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர். ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு போகும்போது இப்போ வந்து நீங்க பாட்டோட லிரிக்ஸ் கேட்டீங்கன்னா மனப்பாடமா சொல்லுவாரு, எனக்கே தெரியுமான்னு தெரியாது ஃபுல்லா. ஸோ அவரோட தமிழ் லிரிக்ஸை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு அதை பார்த்துட்டுலாம் ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார். எனி சாங் நம்ம தமிழ் பாட்டே அவருக்கு நிறைய பாட்டு தெரியும், அரபிக் குத்து தெரியும், இது எல்லாம் நிறைய எல்லாம் மனப்பாடமா அவர் லிரிக் தெரியும். அவர் அதை வந்து மகப் பண்ணி ஹி டேக்ஸ் டைம்.
ஒரு 3 or 4 டே பண்ணிட்டு தான் போய் ஹீ பர்ஃபார்ம். ஈவன் ஆன் ஷார்ட் நாங்க வந்து டான்ஸ் ஆடும்போது அந்த இதுல இருக்கும் போதெல்லாம் he'll make sure அந்த நேரத்துல பார்த்துட்டு படிச்சுட்டு அதெல்லாம் கிடையாது. அதுக்கு ப்ரீவியஸ் டே மனப்பாடமா இதுதான் அப்படின்னு. ஸோ லிப் வந்து கரெக்டா இருக்கும் அவருக்கு. And also இந்த கான்செப்ட் உங்களுக்கே இருந்ததா இல்ல you had I saw this director to be Arun if I'm Arul. Yeah, we had worked in many songs. நாங்க 1 minute song எல்லாம் பண்ணோம். So இது வந்து we are doing about 5 to 6 songs for Meera Music. They are starting a new channel. அவங்களோட இதுல we've already done 2-3 songs and they're very good at selecting the concept of the song. இது கு கார்த்திக் lyricist. அவர் எப்பவுமே எனக்கு நல்லா எழுதி கொடுப்பாரு. அஸ்குமாரோ ராசாத்தி நெஞ்ச. ஸோ அவர் வந்து கரெக்டா எங்க மீட்டரை பிடிச்சி அவருக்கும் லிப் கரெக்டா சேர்ந்து எல்லாம் ப்ரொனவுன்ஸ் ஆகிற மாதிரி பண்ணி he changed and he gave. So that's how it happened. And concept வந்து நாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி சொன்னோன்னே they liked it and he was more happy that அவர் அங்கிருந்து கொரியாலேருந்து வராரு. we are welcoming him. So yeah. நைஸ் சார். பாரிஜாதமா இருக்கட்டும், போடா பொடியா இருக்கட்டும், முருங்கக்கா சிப்ஸா இருக்கட்டும், அடுத்து இசை தரண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்க்கலாம் சார்? ஒரு மூவி I think we are all missing your flavor. ஏனா போடா போடிலாம் டெய்லி சார் ஆனர் லவிஸ் நிறைய அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். It's just being on the trend. So I think we so தரன் அவர்கள் கிட்ட இருந்து இந்தியா எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பட் அவர் கிட்ட இருந்து படம் எப்போ வரும்ன்றீங்க அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு? படம் போயிட்டு இருக்கு. I am doing 2-3 movies going on. நல்ல படங்கள். அதான் what to say, படங்கள் வந்து நல்ல படங்களும் சரி சின்ன படங்களும் சரி எவ்ரிதிங் தியேட்ரிக்கலாவும் இதுலயும் வந்து நல்ல ரீச் ஆகணும். ரீச் ஆயிடுச்சுன்னா பிகாஸ் நான் 2005ல இருந்து இருக்கேன். ஸோ அந்த டைம்ல நான் சிவின்னு ஒரு படம் பண்ணேன், லாடம்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ இதுல இருந்த சாங்ஸ் எல்லாமே வந்து பீப்புள் கேம் டு நோ. இப்போ வந்து there are so many movies and so many music directors. படம் எப்ப எங்க வந்துட்டு போகுதுன்னே தெரியல. ஸோ அதனால இட் ஹாஸ் டு பி கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா there's no point in பண்ணோன்றதுக்காக அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு படம் பிடிக்கணும், அந்த படம் ரீச் ஆகணும். So few interesting movies are going on. Anjali அவங்களோட 50th movie ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி. பாரதி ராஜா சாரும் அவங்களும் நடிக்கிறாங்க. அது இட்ஸ் an interesting story. ஸோ அதில் சில பேர் யோகி பாபு சாரோட ஒரு படம் போயிட்டு இருக்கு. 2-3 other movies இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதான் இதெல்லாம் கதைக்கேற்ற மாதிரியான பாடல்கள் உள்ள இருக்கு. அதுல கொஞ்சம் நிறைய மெலடி சாங்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து எடுத்துட்டு வரேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் டஸ் வெல். wonderful அழகா சொல்லி முடிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஜோ சொன்ன மாதிரி அப்கமிங் இயர்ஸ்ல we really want to have your movie music albums to be promoted in our Mirchi Studios. And we really wish I think அந்த சாங்ஸ் நாங்க ப்ரோமோட் பண்றோம். Still it's going on air உங்களோட மூவி ஆல்பம்ஸ் அண்ட் சோலோ சாங்ஸ். I think அஸ்குமாரவா இருக்கட்டும், 7 எல்லாமே வந்து இங்க தான் ப்ரமோஷன்ஸ் பண்ணுவீங்க. சோ ஃபியூச்சர்லயும் நீங்க இங்க ரொம்ப ராசியான இடம். சோ கண்டிப்பா இன்னும் பிரீத்தி சொல்லிருந்த மாதிரி இன்னும் ஒரு மூவி ப்ரமோஷன்ல உங்களுடைய பாடல்களை ஆல்பம் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டோட சந்திப்போம் சார். Thank you so much for joining us. Thank you so much for having me. Thank you.